புலம்பெயர் நாடுகளில் விரைவில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் பல தமிழர்கள் பெருந்தொகை பணத்தை இழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அண்மை காலமாக மிகவும் பிரபலமாக பேசப்படும் பிட்காயின் முதலீடுகளை மேற்கொண்டு அதிகளவிலான தமிழர்கள் பணத்தை இழந்துள்ளனர். ஒரு பிட்காயினை பெறுவதன் மூலம் விரைவில் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என முகவர்களால் ஆசை வார்த்தைகள் காட்டப்படுகிறது. இதனை நம்பும் பலர் பணத்தை முதலீடு செய்து ஏமாறுகிறார்கள். இந்த பிட்காயின் மோசடி கனடா மற்றும் பிரித்தானியாவில் அதிகளவில் இடம்பெற்று வருகிறது. தமிழர்கள் மட்டுமன்றி பெருமளவிலான மாற்று இனத்தவர்களும் மில்லியன் கணக்கான டாலர்களை இழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் லண்டனில் செயற்படும் பிட்காயின் தமிழ் முகவர் நிலையம் ஒன்று கனடாவில் உள்ள ஈழத் தமிழரை அணுகி பிட்காயின் தொடர்பான விளக்கத்தை வழங்கியுள்ளனர். லண்டன் வாழ் பெண் ஒருவர் மிகவும் அழகான முறையில் பிட்காயின் தொழில்முறை தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளார். அவரை விரைவில் பணக்காரராக மாற்றி காட்டுவதாகவும் உறுதி வழங்கியுள்ளார். அவரும் அதனை நம்பி சுமார் சிறிய டாலர் தொகையினை முதலில் முதலீடு செய்துள்ளார். அதற்கமைய அதற்கான லாபத்தினையும் லண்டன் முகவர் நிலையம் வழங்கியுள்ளது. அந்த முகவர் மீது நம்பிக்கை கொண்ட கனடா வாழ் ஈழத்தமிழர் சுமார் 20,000 டாலர்களை முதலீடு செய்துள்ளார். சில மாதங்களுக்கு அவரின் முதலீடு தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டு வந்துள்ளன. எனினும் சில மாதங்களில் அவர்களின் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த கனடா வாழ் ஈழத்தமிழர் அந்த நிறுவனம் தொடர்பில் விசாரித்த போது அப்படி ஒரு நிறுவனமே இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. இவ்வாறான நிலையில் ஆன்லைன் மோசடிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என புலம்பெயர் தமிழர்களிடம் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனடாவில் பிட்காயின் மோசடியில் மாதாந்தம் பல மில்லியன் டாலர்கள் மோசடி இடம்பெறுவதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.